ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்வோம். இந்த 4வது மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலை நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். கர்த்தருடைய நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டாரா? நம்மை தேற்றுகிற ஒரு தேவன். காலம் அதற்கு ஒரு நேரம் வரும் பொழுது நம்மை ஆண்டவர் தேற்றுவார். இந்த பூமியில் இருந்தபோது லாசர் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்பட்டான். நாய்கள் அவனுடைய பருக்களை நக்கிட்டான். ஆனால் ஒரு 2 பேரும் மறித்து போனால், ஐஸ்வர்யானும் மறித்து போனால், அதுக்கு ஏற்றாப்புல ஐஸ்வர்யவன் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக வாழ்ந்தான், சுகமாக வாழ்ந்தான். 2 பேரும் செத்து போனால் லாசர் ஆபிரகாம் மடிக்கு போயாச்சு. ஐஸ்வர்யவான் எங்கே போயிட்டான் அப்படின்னா பாதாளத்துக்கு போயிட்டான். இவன் வேதனைப்படுகிறான், அவன் தேற்றப்படுகிறான். என்ன தேர்தல் நடந்திருக்குன்னு நினைக்கிய? தேவனுடைய மடியில் உட்காந்து கேள்வி கேட்டுகிட்டே இருந்திருப்பான். என்ன நாய் நகைச்சு அப்போ கொஞ்சம் இறக்கம் பண்ணப்படாதான்? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஐஸ்வர்யவான் வீட்டிலேருந்து ஒரு துண்டு ரொட்டி கூட தரலையே, அப்போ என் மனசு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். இன்றைக்கும் இந்த கண்மலைத்த நிகழ்ச்சி நீங்கள் அப்படி கேட்டுட்டு இருக்கலாம். ஒரு சிறு உதவி கூட எனக்கு செய்ய மாட்டேக்கார். என் உடன் பிறந்தவன் தான், கூட பிறந்தவன் தான், சபையார் தான், விசுவாசி தான், என் கூட வேலை பார்க்குறவன் தான். எனக்கு ஒரு சிறு உதவி, அவங்கள்ட்ட ஏராளமான பணம் இருக்கிறது, கொஞ்சம் தந்து உதவினா நான் நல்லா இருப்பேன். அவங்களுக்கு நிறைய வேலை தெரியும். எனக்கு ஒரு வேலையை சொல்லி கொடுத்தா நான் என்ன செய்வேன்? எனக்கு கஷ்டமான இந்த வேலையை சொல்லி கொடுத்தா அந்த வேலையை நான் செய்து முடித்துருவேன். ஒரு சிறு உதவி, அவங்கள்ட்ட நிறைய ஐஸ்வர்யம் இருக்கிறது, கொஞ்சம் தந்து உதவுனாங்கன்னா கொஞ்சம் நான் லிஃப்டாகி வர்றதுக்கு, என் வியாபாரத்தை நடத்துறதுக்கு, என் தொழிலை நடத்துறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரீயாக இருக்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணாங்கன்னா என்னுடைய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் சிந்தித்து வாழ்க்கையில் ஒரு தேர்தல் இல்லாத நிலைமையில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் நிச்சயம் உங்களை தேற்றுவார். ஒரு காலம் மாறும். ஸ்தோத்திரம். இங்கே அப்போ மரணத்திற்கு நடந்த சம்பவம், அப்பவும் நமக்கு ஒரு தேர்தல் இருக்குது. இந்த பூமியில் ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார். அதுதான் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல. இந்த உலகத்தில் இயேசுநாதருக்கு அடுத்து நம்மை தேற்றுகிறது யார் அப்படின்னா, தாயை போல ஒரு நபர் அந்த இடத்துல தேற்றுவதற்கு தகப்பனை கூட தகப்பன் சுமப்பது போல். ஆனால் தேறுதல் அப்படிங்கிறது எங்கே அப்படின்னா அம்மாட்டா தான் இருக்கும். அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் அது நமக்கு ரொம்ப தைரியத்தை தரும். அது மாதிரி நான் உன்னை தேற்றுவேன் அப்படின்னா அம்மா என்றைக்குமே நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. தப்பே பண்ணியிருந்தாலும் சரி, என் பிள்ளை செய்ய மாட்டான், நம்மளை கண்டிஷன் பண்ணுறது வேறு. ஆனால் அவருடைய தேர்தல் அவ்வளவு ஊழியத்தின் பாதையில் பல நேரங்களில் பல சூழ்நிலை வரும். அப்போது திடீர்னு ஒரு ஊழியத்தில் வேலை செய்யணும் அப்படின்னா பணம் தேவைப்பட்டால் எங்கள் அம்மாட்ட சொன்னால் நான் பார்த்து வைக்கப்பா, நீ போ அப்படின்ட்டு அவங்க சொல்லுகிற அந்த வார்த்தை அப்படி ஒரு சந்தோஷத்தை என்ன செய்ய தரும். ஒரு பெரிய தேர்தல் எங்கேயாவது வாங்கி யார்கிட்ட வாங்கியாவது வச்சுருப்பாங்க. அன்றைய சூழ்நிலையில் அப்படிப்பட்டது. இன்றைக்கு இந்த கண்மலைத்த நிகழ்ச்சி கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளை, உன்னையும் கர்த்தர் தேற்றுவார். இன்றைக்கு நீ கண்ணீர் வடிக்கலாம், அல்ல ஏற்கனவே கண்ணீர் வடித்திருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், நெருக்கப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து விட்டுருவாரா? லாசர் அவ்வளவு கஷ்டப்பட்டான். அவனை பாருங்கள், தன் மடியில் வச்சு அவனை கவலைப்படாதப்பா, இந்த இடத்துக்கு வர்றதுக்காகத்தான் உனக்கு அந்த சூழ்நிலை அனுமதித்தேன், உங்களை மேன்மைப்படுத்துவதற்காகத்தான் தேவன் அந்த சூழ்நிலை அனுமதித்தார். கவலைப்படாதீங்க. இன்றைக்கு அது எல்லாவற்றையும் விடுதலையாக்கி நல்ல தேர்தலையும் ஆறுதலையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு தந்து நடத்த நிச்சயம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நீர் எங்களை தேற்றுகிற தேவனாக இருக்கிற அப்படி லாசரை தேற்றின தெய்வம். கடந்து போன நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் பட்ட கஷ்டங்கள், நெருக்கடிகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் இசப்பா நீர் பார்த்து கொண்டு இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நீர் உதவி செய்து தேற்றி அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமாம். கால் பேசி நாளைக்கால அனுதின கல்மலையை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமென்.